ஆசிரியர் பெரியாரிய பொதுவுரிமை கட்சியின் வேலூர் மாநகர செயலாளர் தோழர் வி. டில்லிபாபு அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். சிந்தனையாளர் பொங்கல் மலர் வெளியீட்டு விழா, ஐயா வே. ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா. இந்த நிகழ்விலே பங்கேற்றுள்ள பெரியாரிய உணர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியாரை பற்றி இழிவாக பேசுவதே தன் கட்சியின் கொள்கையாக வைத்துள்ள சீமான் அவர்கள் நாள்தோறும் பெரியாரை அவமதித்து பேசுவதையே கொள்கையாக வைத்துள்ளார். அப்படி அவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு, தந்தை பெரியார் அவர்கள் ஏன் மது ஒழிப்பு போராட்ட காலத்தில் தென்னை மரத்தை வெட்டினார்? கல் இறக்குவதை நிறுத்தினாலே போதுமே, பின் ஏன் தென்னை மரத்தை வெட்ட வேண்டும்? தலையிலே புண்ணு இருந்தால் தலையிலானே மொட்டையடிக்க வேண்டும், ஏன் கழுத்தை வெட்டி கொள்ள வேண்டும்? இதுவா பகுத்தறிவு என்று தந்தை பெரியாரை கேள்வி கேட்கிறார். சீமான் அவர்களே, தந்தை பெரியார் அவர்கள் மது ஒழிப்பு போராட்டத்திற்காக தென்னை மரத்தை வெட்டியது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தேசிய தலைவர் மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் மது ஒழிப்பு போராட்டத்தை மகாத்மா காந்தி அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அப்போதைய சென்னை மாகாணத்தின் காங்கிரஸ் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தும்படி காந்தியார் ஈரோட்டில் உள்ள தந்தை பெரியாரின் வீட்டுக்கு சென்று மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் மது ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதாக காந்தியாருக்கு வாக்களிக்கிறார். அந்த போராட்டத்தில் தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார், தங்கை கண்ணம்மாள் ஆகியோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதாக காந்தியாருக்கு உறுதியளிக்கிறார்கள். ஆனால் தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த போராட்டம் நடத்துவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல், தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தென்னந்தோப்பை கள்ளுக்கடை வியாபாரிகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு குத்தகைக்கு விட்டுவிடுறார். அந்த குத்தகை பெற்றுக்கொண்ட கள்ளுக்கடை வியாபாரியிடம் இந்த போராட்டம் நடத்துவதால் நான் முதலில் என்னுடைய தோப்பில் உள்ள கல் இறப்பு வியாபாரம் செய்வதை நான் நிறுத்த வேண்டும், பிறகுதான் மற்றவர்களிடம் போய் போராட வேண்டும். அதனால் நீங்கள் கல் இறக்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கள்ளுக்கடை வியாபாரியிடம் கூறுகிறார். அதனால் ஏற்படும் உங்களுக்கு இழப்பீட்டு தொகையை கொடுத்து விடுவதாக தந்தை பெரியார் கூறுகிறார். ஆனால் கள்ளுக்கடை வியாபாரியை அன்றைய ஆங்கிலேய அரசு நிர்பந்திக்கிறது. நீங்கள் பெரியாரின் போராட்டத்துக்கு ஒத்து போக வேண்டாம், நீங்கள் கல் இறக்கி வியாபாரம் செய்யுங்கள். பெரியாரின் போராட்டத்தை முடக்க ஆங்கிலேய அரசு சூழ்ச்சி செய்கிறது. ஆங்கிலேய அரசின் தூண்டுதலின் பேரில் கள்ளுக்கடை வியாபாரி பெரியாரின் கோரிக்கைக்கு மறுத்து விடுகிறார். இதனால் பெரியாரின் போராட்டத்திற்கு முட்டுக்கட்டையாகிறது. இந்த சூழ்ச்சியை உணர்ந்த பெரியார் அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானம் காங்கிரஸ்காரர் யாரும் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது என்று ஒரு தீர்மானம் இருக்கிறது. இப்படி கட்சியின் தீர்மானம் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை பெரியார் அவர்களால். இதனால் தந்தை பெரியார் அவர்கள் கள்ளுக்கடை போராட்டம் நடத்த முடியவில்லை, காந்தியாருக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் ஆங்கிலேய அரசின் அடாவடித்தனத்திற்கு அஞ்சக்கூடாது என்று இப்படிப்பட்ட சூழலில் தான் தந்தை பெரியார் அவர்கள் வேறு வழியே இன்றி தென்னை மரத்தை வெட்டி வீழ்த்தினார். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழலில் சீமான் அவர்களே, நீங்கள் தந்தை பெரியாரை இழிவாக பேசுகிறீர்கள். ஏன் தந்தை பெரியார் அவர்கள் கள்ளுக்கடை மறியலுக்காக தென்னை மரத்தை வெட்டினார்? சீமான் அவர்களை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். மனைவியோடு பிள்ளையோடு செல்வ செழிப்போடு வாழ்வில் உங்கள் சொந்த உழைப்பில் உங்கள் குடும்பத்துக்காக ஒரே ஒரு தென்னம் தோட்டத்தை நீங்க வாங்கியிருந்தா, அப்படி இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக தன் கொண்ட கொள்கைக்காக தென்னந்தோப்பையே அழித்த ஒரு தலைவரை பற்றி இழிவாக பேசுவதற்கான யோகியதையும் தகுதியும் உங்களுக்கு உண்டா என்று உங்களையே நீங்கள் தன்னாய்வு செய்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்களை, திராவிட இயக்க தலைவர்களை இழிவுபடுத்துவது நாளுக்கு நாள் தொடரும். அதை யார் செய்வார்கள்? சாதியவாதிகள், மதவாதிகள் அப்படிப்பட்ட சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் வேறு மண்ணோடு
வாய்க்க வேண்டுமானால் தந்தை பெரியார், அண்ணா அம்பேத்கர், ஐயா வே. ஆணைமுத்து ஐயா போன்றோரின் எழுத்துக்களை நாம் கற்றறிந்து களமாடுவோம் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.